வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து பட்ஸ் காம்பேக்ட் இசட்டுங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. நாய்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் நம்பர் 1 கேட்ஜெட்ஸ் பிராண்டு. அதாவது பட்டை பொறுத்த மட்டும் சரி தான், ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டும் சரி தான். இவங்க வாரத்துக்கு ஒரு புதிய கேட்ஜெட் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வித்தியாசமான ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. இனோவேஷனை வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் இந்த ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங்கில் என்னென்ன வருதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பட்டில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக கொடுத்துருக்காங்க, ஹைலைட்டான விஷயம் என்னங்கிறத எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா டாக் இருக்குது. டாக்கு வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. டிசைன்ஸ் வைஸ் ரொம்பவே வித்தியாசம் காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த டாக்கை நாசுக்காக எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்சையும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும்போது இந்த டாக்குக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிளும் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் தந்திருக்கிறாங்க. இதை தவிர்த்து இங்கே பாருங்கள், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் ஓவர். இனி டாக்கை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயும் உங்களுக்கு நிறைய வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த வாரத்துலேயும் இறக்குன மாடல்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சேமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டிசைன்ஸ் வைஸ் சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அது யூனிக் அடையாளத்தை வந்து காமிக்கிறாங்க. தென் இந்த இயர்பட்டில் ஃபஸ்ட் டாக்கை பாருங்கள். டாக்கை பொறுத்த மட்டும் டிசைன்ஸ் வைஸ் பக்கா. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்துருக்குறாங்க. தென் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி உங்களுக்கு 35 மில்லி செகண்டில் இருக்கும். கோட் மைக் இருக்குது, இஎன்சி சப்போர்ட் இருக்குது. ப்ளேபேக் டைம் வந்து அதிகமாக கொடுக்கும், 50 மணி நேரம் வரைக்கும் சொல்கிறாங்க. நான் செக் பண்ணதில் 18 மணி நேரத்துக்கு மேலே செக் பண்ண இன்னும் நிறைய பேக்கப் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத அச்சீவ் பண்ணலாம்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX5 வாங்கியிருக்கு. இதுக்கப்புறமா இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 120 நிமிடம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 37 நிமிஷம் கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது 120. ஸோ அது எப்படின்னு தெரியல. தென் அந்த ஹைப்பர் சிங் இருக்குது. அப்புறம் கேமிங்க்கான LED கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கேமிங் பட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வரும். டிரைவரை வந்து 10 mm தந்துருக்குறாங்க. மைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக இருக்குது. மைக்கு பரவாயில்ல, பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கு. நண்பா, இதை வந்து ஓவரலாக பார்க்கும்போது ரேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த பட்ஜெட்டுக்கு கீழே தான் வரும். சரியா? ஒரு கேமிங் பட்டை தரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. அதாவது அதோட தோற்றத்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரேட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ரேட் அதிகமாக நம்ம வந்து போக போக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.